ஜெய் வாசவி. இன்று 32வது ஸ்லோகம். மாம் ஹி பார்த்த வியபாஸ்ரித்ய ஏஸ்பி ஸ்யூஹ பாபயோனயः ஸ்திரியோ வைஷ்யாஸ்ததா சூத்ராஸ்தேஸ்பி யாந்தி பராம் கதீம். பார்த்தா கீழான பிறவியர்களாகிய பெண்பாளர், வைஷ்யர், சூத்திரர் ஆகியவரும் என்னை சார்ந்திருந்து நிச்சயமாக பரகதி அடைகின்றனர். மனப்பரிபாகத்துக்கு ஏற்றாற்போல பிறவி மேலானது அல்லது கீழானது ஆகிறது. ஈண்டு இயம்பப்பட்ட மூவரும் கீழான பிறவியரே. எக்குலத்தில் பிறந்தவராயினும் இயல்பாக மாதர் உறுதியான உள்ளம் உடையவர் அல்ல. வேதமையே பெண்டிரது இயல்பு. திண்மை வாய்ந்திருக்கும் தையலர் மிக குறைவு. அத்தகைய சிறுபான்மையர் விதிக்கு விலக்கானவர் என்றும் சொல்லலாம். ஆக பொதுவாக பெண் மக்களை கீழான பிறவியர் என்பது இயற்கைக்கு ஒத்ததொரு சொல்லாகும். இழி சொல் அல்ல. இவ்வுலக வாழ்க்கைக்கு பயன்படுகின்ற பொருளை சேகரிப்பதிலேயே மனதை வைப்பவர்கள் வைஷ்யர்கள். அருளை நாடாது பொருளை நாடுதலே அவர்களது போக்கு. ஜடப்பொருளை எண்ணுகிற அளவு ஜட புத்தியே அவர்களிடத்து வலிக்கிறது. அத்தகைய பிரபுத்தியை அடையவர்களெல்லாம் கீழான பிறவியை உடையவர்களாக கருதப்படுகின்றனர். அதிலும் கீழ்ப்பட்டவர் சூத்திரர். ஏனென்றால் பிறரது அடிமை தொழில் செய்தல் ஒன்றுதான் அவர்களுக்கு இயலும். ஜீவனோபாயத்தின் பொருட்டு தன் வாழ்க்கையை அவர் பிறரிடத்து ஒப்படைக்கின்றாரோ அவர் சூத்திரர். இவ்வுலகம் ஒன்றை மட்டும் அறிந்து அதை சார்ந்திருக்கும் மன்னவர் இறைவனை சார்கிறதில்லை. புயல் காற்று அடிக்கும் பொழுது அரசமரம் இன்னது ஆலமரம் இன்னது என்று வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. அதுபோல பக்தி என்னும் பெயர்காற்று ஒருவனுக்கு அடிக்கும் பொழுது அவனிடம் ஜாதி பேதம் இருக்க முடியாது. இது ராமகிருஷ்ணர் உபதேசம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.